ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என்ன நல்லா இருக்கீங்களா? நீ இப்போ இந்த பூஜை பண்ணேன், பூஜைலாம் பண்ணிவிட்டு விளக்குலாம் வச்சாச்சு. அப்புறம் சரி, நம்ம வழக்கம் போல் அந்த ஓட்ஸு சூப் இருக்குல்ல, அதை எப்போ பார்த்தாலும் நம்ம பண்ணுவோம். அடிக்கடி நாங்கள் போட்டு குடிப்போம், நானும் எங்கள் வீட்டுக்காரும். அப்புறம் பணியாரம், சட்னி. அப்புறமேல திரும்பியும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறது. மார்னிங் ஓட்ஸ் மாவு, இல்லாட்டி இட்லி, தோசை, பணியாரம், உப்புமா. எப்போ பார்த்தாலும் உப்புமா தான். எங்கள் வீட்டை ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவானே, எப்போ பார்த்தாலும் விஜய் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உப்புமாவான்னு. எப்போ பார்த்தாலும் உப்புமா தான் எங்கள் வீட்டில் மார்னிங். அப்புறமேல நான் ஒரு ஜிமிக்கி காமிச்சேனே, அது மீஷோவில் வாங்கினது. ரொம்ப அழகாக இருக்கும். அது எங்கே போனால், நான் கோயிலுக்கெல்லாம் போனால் அந்த ஜிமிக்கி தான் போட்டு போவேன். ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஷாப்பிங் போனோம். போயிட்டு சரி, எங்கள் வீட்டிலே இருக்கிறோமே சொல்லிட்டு ஷாப்பிங் போகும்போது, அப்போ பொங்கலுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கா, இல்லாட்டி ஏதாவது புதுசாக ஏதாவது வந்திருக்கா, அப்படியே பார்த்துட்டு வரலான்னு இருந்தோம். ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே நல்லா இல்லை. அந்த பெட்ஷீட் மட்டும்தான் வாங்கினோம். பெட்ஷீட்டும் அந்த தலகாணி உரையும் வாங்கினோம். எனக்கு எதுவுமே பிடிக்கல. அந்த காஸ்மெட்டிக்ஸ் பிடிக்கல, ட்ரெஸ்ஸிங் பிடிக்கல, சாரீ பிடிக்கல. எல்லாம் லேட்டாக பொங்கலுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி வாங்கம்மா, அப்போ புதுசாக எல்லாம் சூப்பராக கிடைக்கும். நல்லா டெக்கரேஷனோட எல்லாமே கிடைக்கும். இப்போதைக்கு நீங்கள் பழசு பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் 2 டேஸ் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறோம் சொல்லியிருக்கிறோம். ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் திரும்பி நான் சொன்னேன், வழக்கம் போல் உப்புமா பண்ணிகிட்டு இருந்தேன். உப்புமா பண்ணிவிட்டு அப்புறம் வழக்கம் போல் இந்த பணியாரம், சட்னி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். தொண்டை கட்டியிருக்கும், த்ரோட்டு இன்ஃபெக்ஷனாக இருக்குது. இப்போ தான் சுடு தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு கொப்பளிச்சிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். இதை சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 3 நாள் சரியாயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் த்ரோட்டு இதாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கிளைமேட் மாறி மாறி வருது. ஒன்று மழை பெய்யுது, ஒன்று குளிர் அடிக்குது, ஒன்று அப்படியே ஜில்னஸ் வருது. அது மாதிரி அதுக்கு இன்னொரு டிப்ஸ் நான் அடுத்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். சளி, இருமல், காய்ச்சலுக்கு உங்களுக்கு அடுத்த டிப்ஸ் நான் இந்த டிப்ஸ் முடித்தோன்னா அடுத்த டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, முக அழகுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக அழகு, அதாவது வசீகரமாக இருக்கிற முக அழகுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போதைக்கு. அதனால இப்போ இந்த டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன். முக அழகுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, இஞ்சி இருக்குல்ல, நல்ல இஞ்சியை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். நல்லா பொடி பொடியாக நல்லா நறுக்கிக்கிட்டு, ஒரு பாட்டில், எப்போவுமே ஒரு பாட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு பாக்கெட்டு, ஒரு என்னது பிளாஸ்டிக் டப்பாலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் டப்பாலாம் ஏதாவது ஒன்று, பிளாஸ்டிக்கில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் என்னன்னா, நம்ம இதில் போய் நம்ம உடம்புல போய் ஏதாவது ஆகும், ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி ஆகும். ஆனால் பிளாஸ்டிக்கில் எதுவுமே போடாதீங்க. பாட்டிலில் போட்டு வைங்க, பீங்காங்கில் போட்டு வைங்க. பீங்காங் இல்லாட்டி இது பாட்டில். இந்த பிளாஸ்டிக் பாட்டில்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிளாஸ்டிக் பாட்டில்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா சும்மா அந்த கடுகு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். கடுகு, வெந்தயம், இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டில் இருக்குல்ல, அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். மற்றபடினா அந்த பாட்டிலை நீங்கள் அதாவது ஃபேஸுக்கு போடுறது, அதே மாதிரி உப்பு பீங்காங்கில் தான் போடணும். கல் உப்பு பீங்காங்கில் தான் போடணும். கல் உப்பு, புளி இந்த மாதிரிலாம் பீங்காங்கில் தான் வைக்கணும். அது கெடாமலும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப நாள் உழைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால காலகாலமாக அப்படிதான் பாட்டிக்காரங்களாம் அப்படிதான் வைப்பாங்களாம். பாட்டி இருந்த காலத்துலலாம் அப்படிதான் வைப்பாங்களாம். சரி, இப்போ இதுக்கு வந்துட்டேன். இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டு அதில் அந்த இஞ்சி எவ்வளோக்கு நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாட்டிலில், இப்போ இந்த பாட்டிலில் நீங்கள் இது ஃபுல்லாக இது வரைக்கும் நீங்கள் இஞ்சி துண்டை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லாக நீங்கள் தேன் ஊற்றி வைக்கணும். ஹனி இது ஃபுல்லாக ஊற்றி வைக்கணும். அந்த தேன் நல்லா ஊற்றணும். போட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஊற வைக்கணும். ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் தினைக்கும், உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது நல்லா ஊறணும். அந்த தேனும் அந்த இஞ்சியும் நல்லா ஊறணும்.
அது வந்து ஒரு ஒரு ஸ்பூனா நீங்க எப்போ நேரம் இருக்கோ அதை சாப்பிட்டுட்டே வாங்க. அப்படி நீங்க சாப்பிட்டுட்டே வரும்போது முடி வந்து கருகருவா இருக்கும், கருகருன்னு இருக்கு, அதை வெள்ளை முடி வராமல் தடுக்கும். ரெண்டாவது வந்து அதாவது இளமை தோற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்து சித்தர்களின் வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இஞ்சியும் அந்த ஹனியும் இஞ்சி தேன் ரெண்டுமே உண்டு. இஞ்சி தேன் இது ரெண்டுமே வந்து நீங்க சாப்பிட சாப்பிட அந்த காலத்துல சித்தர்களின் வாக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இளமையாக தோற்றமும் அளிக்கும், நரைமுடியும் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதை நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.